மக்களே, பிக் பாஸ் லைவ்ல ஒரு பக்கம் வந்து துஷார் அரோராக்கு வந்து ஒரு நல்லது தான் பண்ணியிருக்கான். ஆனா அரோரா துஷார் பண்றதை புரிஞ்சிக்கவே இல்லை அப்படின்றது தான். ரியா சொன்னதான் எனக்கு ஞாபகம் வருது இந்த இடத்துல. ஸோ ரியா சொன்னாங்க, துஷார் வந்ததுக்கு அப்புறம் அரோரா என்ன பண்ண போறான்னு தெரியலையே அப்படின்னு சொன்னாங்கல்ல. அது இப்பதான் புரியுது அவங்க ஏன் அப்படி சொன்னாங்கன்றது. இப்ப நமக்கு தெளிவா புரியுது. இன்னொரு பக்கம் சாண்ட்ரா பாம்புன்றத சொன்னாங்களா இல்லையா நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல கேக்குறீங்க. நான் ஒரு ஃபுட்டேஜ் பார்த்தேன். அந்த ஃபுட்டேஜ் குறும்படத்தில் என்ன இருக்கு அப்படின்றதையும் பார்க்கலாம். அடுத்து அப்சராக்கு லவ் அதான் அந்த கிரஷ் ஃபீல் சபரி மேல இருக்குல்ல, அதை பத்தின ஒரு டிஸ்கஷன் கோடு வேர்ல ரொம்ப நேரமா பேசிட்டு இருந்தாங்க. அது பார்க்க முடிஞ்சு. அடுத்ததாக விக்ரம், அரோரா மற்றும் சுபிக்ஷா அந்த ஒரு அட்ராசிட்டிஸையும் நம்மளால லைவ்ல பார்க்க முடிஞ்சு. இது எல்லாத்தையும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துடும். இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். மொதல் விஷயம், ஒரு பக்கம் அந்த டிக்கெட் ஃபினாலே ஒரு நல்ல ஒரு பாண்டிங் பார்த்துருந்தோம். விக்ரம், சபரி, சுபிக்ஷா மற்றும் அரோரா கிடையே. அதுல குறிப்பா அரோரா சுபிக்ஷா கூட பயங்கர க்ளோஸ் ஆயிட்டாங்க இல்லையா. அந்த ஒரு நட்பு இங்கேயும் வந்து தொடருதுன்றது பார்க்க முடியுது. ஸோ ஒரு பாயிண்ட்ல என்ன பண்ணிட்டாங்க, சுபிக்ஷா அரோராவை தோல் மேல தூக்கிட்டு அப்படியே கார்டன் ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு அந்த ஒரு மூமெண்ட்டை ரீக்ரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க. நேத்து கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாங் நம்ம 2 பேரும் ஆடின சாங் ட்ரெண்ட் ஆச்சு. அது 2 பேரும் மீண்டும் ஆடலாம் அப்படின்ற மாதிரி பண்ணதா இருக்கட்டும், நல்லா இருந்துச்சு அந்த ஒரு வைபிங் செக்மெண்ட். இன்னொரு பக்கம் என்ன பண்ணிட்டாங்க, ஸோ அரோராவை ஒரு பக்கம் சுபிக்ஷா தூக்குனாலா, விக்ரம் நான் தூக்குறவான்ற மாதிரி விக்ரம் தூக்கிட்டு அரோராவை கீழே போட்டுருவா, பேண்ட்டை வந்துக்குச்சு, இது வந்துக்குச்சு அப்படின்ற மாதிரி வெறுப்பேற்றிட்டு இருந்தார். அதுவுமே பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. அவங்கள வெறுப்பேற்றுற மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுல, அது ஒரு பக்கம் பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. அடுத்து என்ன பண்ணிட்டாங்க, அரோரா ஒரு பாயிண்ட்ல என்ன பண்ணிட்டாங்க, துஷாரை வந்து கலாச்சிட்டே இருந்தார் விக்ரம். அந்த பணப்பொட்டி இதெல்லாம் கலாச்சிட்டு இருக்கும்போது, பணப்பொட்டியை பத்தி பேசாதப்பா, கம்முன்னு விடுப்பா அப்படின்னும் போது இவர் பேசிட்டே இருந்தாரா, முடிய பிடிச்சி ஒரு இழுன்னு இழுத்து விட்டு போயிட்டாங்க. இழுத்த உடனே விக்ரம் காண்டாயிட்டு தோ வரண்டி அப்படின்ற மாதிரி ஓடுற மாதிரி ஒன்று பண்ணாரா. அரோரா பாட்டுன்னு சுத்திட்டு இருந்தாங்க கார்டன் ஏரியா, துரத்திட்டு வரான்ட்டு. பட் அவர் துரத்திட்டே போல, துரத்திட்டு வரா மாதிரியே அவங்க பறக்குறாங்க. அப்புறம் என்ன பண்ணாரு, விக்ரம் கிட்ட வந்தவன அரோராவை பிடிச்சின்னு போயிட்டு ஸ்விம்மிங் பூல்ல போடலான்ற மாதிரி சுபிக்ஷாவும் விக்ரமும் ஸ்விம்மிங் பூல்ல போடுற மாதிரி அப்படியே எடுத்துன்னு போய் தலையில நாட்டினாங்க. அந்த தலைமுடி மட்டும் தண்ணீர்ல பண்ணோன்ற மாதிரி ஒரு விஷயம். அதே செக்மெண்ட்டை திரும்பி அப்சராவை எடுத்துன்னு போய் அப்சரா தலைமுடியும் தண்ணியில படுற மாதிரி இந்த விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு ஒரே வைபிங் செக்மெண்டா போகுது. அடுத்த சுபிக்ஷா போயிட்டு சபரி கூட போயிட்டு அந்த என்னல என்ன அப்படின்ற மாதிரி அங்க ஒரு பாத்ரூம்ல ஒரு வைபிங் செக்மெண்ட்டை பார்க்க முடிஞ்சு. ஸோ நல்லா இருக்கு இந்த ஒரு ஏரியா, இந்த 4 பேருக்குள்ள இருக்கிற அந்த பாண்டிங்கும் நட்பா பார்க்கும்போது தட் வாஸ் சூப்பர் அப்படின்றது ஒரு ஃபீல் ஆச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து குறும்படத்துல என்ன மேட்ருனா, குறும்படத்துல வந்து நம்ம பார்த்தது ஒரு கம்மி ஃபுட்டேஜ் தான். என்கிட்ட அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் டெலீட் பண்ணிட்டேன் மக்களே. நான் எப்படின்னா, என்கிட்ட ஃபுட்டேஜ் எப்படி இருக்கும்னா ஒரு வாரத்துக்கான ஃபுட்டேஜ் இருக்கும். இப்போ நான் லைவை நேர்ல பாக்குறேன் அப்படின்னும் போது ஃபுட்டேஜ் ரெக்கார்ட் பண்ண மாட்டேன் என் கண்ணில் பாக்குற வரையும். நான் இப்போ வீடியோ ரெக்கார்ட் பண்ற டைமு, ஏதாவது வெளியே போற டைம் இல்லை தூங்குற டைம் இருந்தா மட்டும்தான் ஃபுட்டேஜ் ரெக்கார்ட்ல இருக்கும். அப்போ ரெக்கார்ட் பண்ணிருப்பேன். ஏன்னா நம்ம பார்க்காத போயிட்டுன்னா அதுல ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் நடந்திருந்தா யூஸ் ஆகுமேன்றதுக்காக ரெக்கார்டு போட்டிருப்பேன். அது வார எண்டில். ஸோ இந்த திங்கக்கிழமை ஆரம்பிக்குதுன்னா ஞாயிற்றுக்கிழமை வரையும் ஃபுட்டேஜ் இருக்கும். திங்கக்கிழமை ஆரம்பிக்கும் போது அந்த ஃபுட்டேஜ்லாம் டெலீட் பண்ணிருவேன். அந்த அளவுக்கு டெலீட் பண்ணிட்டு அந்த பழைய ஃபுட்டேஜ் கிடைக்கல. பட் ஒரு சின்ன கிளிப்பு மட்டும் தேடி கண்டுபிடிச்சி பார்த்ததுல அதுல இவங்க இருக்காங்க இல்லையா, பார்வதி தான் அதை வந்து விஷம்னு பேசியிருக்காங்க. அதுக்கு வந்து இவங்க நம்ப முடியாது, இது பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி தான் பேசியிருக்காங்க. ஸோ அது விஷம்ன்ற பாம்புன்ற டைலாக் அடிக்கடி இந்த வீட்டில் பயன்படுத்துறது பார்வதி தான். அது நமக்கே தெரியும். வாரத்துல இருந்து பயன்படுத்தும் விஷப்பாம்பு, நாரப்பாம்பு, இந்த பாம்பு அந்த பாம்புன்னு பேசுவாங்க. ஆனா விஷம்ன்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. இவங்க நம்ப முடியாது, இது பண்ண முடியாதுன்னு டிஸ்கஷன் போச்சு. ஆனா அதுல அவங்க சொல்றதுக்கு தலையாடி இருக்கிறாங்களே தாண்டி இவங்க பாம்புன்ற வார்த்தையை இவங்க வாயிலிருந்து வரல. நம்ம பார்த்த சின்ன கப்பியுமே பாம்புன்றது இவங்க வாயிலிருந்து வரல. இவங்க நம்ப முடியாது ரம்யாவை, என்ன வேணாலும் பண்ணுவா அப்படின்ற டிஸ்கஷன் தான் போயிட்டு இருக்கு. இதுல இவங்க இந்த வார்த்தையை மட்டும் தான் புடிச்சுக்கிட்டு அதை பண்றாங்கன்னு நினைக்கிறேன். சாண்ட்ரா அந்த வார்த்தையை மட்டும் புடிச்சுக்கிட்டு நான் அப்படி சொல்லல, ப்ராமிஸ் ஆன் கிட் அப்படின்ற மாதிரி சத்தியம் பண்றாங்க. ஏன்னா அவங்க பாம்புன்ற வார்த்தையை சொல்லல, அதனால அவங்க சத்தியம் பண்றாங்க. பட் அங்க கூட இருந்து பேசும்போது அதுக்கு ஆமா அப்படின்னும் போது அந்த கணக்குல இவங்க எடுத்துக்கல அப்படின்றதும் நம்ம ஃபுட்டேஜ் பார்த்ததுக்கு அப்புறம் இதுதான் தெளிவுரை புரியுது. பட் அவங்க ரம்யாவை பத்தி கூடவே இருந்துட்டு பின்னாடி போய் பேசினது தான் ரம்யாவோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அது எப்படி பின்னாடி போய் இப்படி பேச முடியும்ன்றதுதான். நம்பிக்கை இல்லைன்னா எதுக்கு போய் பேசுறீங்க, என் கூட பேசுறீங்கன்றதா ரம்யா கேட்கிறா. ரம்யாவோட பாயிண்ட் என்ன, நம்பிக்கை இல்லைன்றீங்க, அப்புறம் என்கிட்ட வந்து பல விஷயங்களை சொல்றீங்க, அப்புறம் பின்னாடி போயிட்டு நம்பிக்கை இல்லை, ரம்யா நம்ப முடியாது, விஷம்ன்ற மாதிரி பேசுறீங்க. அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தான். ஆனா ரம்யா சொன்னா அது பாம்புன்ற வார்த்தை கிடையாது, பட் மத்த எல்லாமே உண்மைதான் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அப்படின்றத சொல்லிக்கிறேன். குறும்படத்தில் இப்படிதான் இருக்கு. அதனாலதான் சாண்ட்ரா பயங்கர தைரியமா அதை கேட்கறாங்க. ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கட்டும், சாண்ட்ராவோட தரப்பு, குறும்படத்தோட தரப்பு. அடுத்து லைவ்ல என்ன பண்ணிட்டாங்க, துஷார் நேத்தே என்ன பண்ணிட்டாங்க, ஒரு லெட்டர் எழுதி அரோரா கொடுத்துருந்தாங்களா. அப்ப அந்த பையன் சூப்பரா ஹேண்டில் பண்ணான்.
துஷார் அரோராக்கு எந்த விதமான பாதிப்பும் வரக்கூடாதுன்னு ஒரு பயங்கரமான ஹேண்ட்லிங். என்னன்னா கேம் சூப்பரா விளையாடுற, இங்க இருந்து அரோரா இங்க பாக்குறேன் அங்க பாக்குறேன் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு அரோரா எக்ஸ்பெக்ட் பண்ணது என்ன, ஐ மிஸ் யூ, நீ என்ன மிஸ் பண்ணணும்னு சொல்லணும், உனக்காக நான் ஃபீல் பண்ணிருக்கேன்னு சொல்லணும் அப்படின்றத எதிர்பார்த்திருக்காங்க. பட் அது துஷார் சொல்லல. ஏன்னா இப்படி சொன்னா இங்க கேமை பாதிக்க போதோன்ற மாதிரி தெல்ல தெளிவா சொல்லியிருக்காங்க. ஆனா அரோரா அந்த கண்ட்ரோல் இருக்க மாட்டேங்கிறாங்க. ரியா சொன்னதுதான், துஷார் வந்தவனா அவ வேற மாதிரி இருப்பா அப்படின்றத சொன்னாங்களே, அதுதான் நடக்குதுங்க. இவங்க எக்ஸ்பெக்டேஷன் ஹெவி ஆயிடுச்சு. பட் பேசிக்கலி ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன் வைக்கக்கூடாதுன்னு பேசிட்டு இருந்த அரோரா ஒரு பாயிண்ட்டுக்கு மேல எக்ஸ்பெக்டேஷன் நம்ம நினைச்சது நடக்கலன்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க. அப்ப என்ன பண்ணிட்டான் துஷார், அதுக்கான கிளாரிட்டி கொடுக்கல. நான் இப்படி ஃபீல் பண்றேன், அதுக்கான விளக்கம் வந்து துஷார் யோசிக்க டைம் கொடுன்னு முடிச்சிட்டான். அப்புறம் ஆதிரி கிட்ட வந்து இங்க பாரு ஆதிரி, இப்படி சொல்லி புரிய வையே, இது குரூஷியலான டைமிங்ன்ற மாதிரி நேத்தே வந்து புரிய வச்சிருப்பான். ஸோ இது ஆதிரி சொல்லிடுவாங்க, கேம் இன்னும் இருக்குது, கேம் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இருக்கு, ஃபினாலே, இப்போ இதை பத்திலாம் பேசக்கூடாது, கேம்ல இல்லைன்னு நீ நினைச்சுக்கிட்டு பண்ணாதாரவரா, கேம் ஸ்டில் கோயிங் ஆன், கொஞ்சம் யோசிச்சு விளையாடுன்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அதை துஷாரும் அட்வைஸ் பண்ண, அவன் சொன்னது கரெக்ட் தான், கரெக்டான முடிவு தான், வெளியே போய் பார்த்துக்கலாம் எதா இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டான்ல, இதுக்கு மேல உனக்கு என்ன பிரச்சனை, கொஞ்ச நேரம் கம்முட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிட்டான். அவன் எவ்வளவு தெளிவா இங்க எதுவும் பிரச்சனை வேண்டாம், எதா இருந்தாலும் வெளியே பார்த்துக்கலாம், எவ்வளவு கிளாரிட்டியா பொறுமையா மற்றவங்களை காயப்படுத்தக்கூடாதுன்னு பண்றதே அரோரா புரிஞ்சுக்கணுமா இல்லையா, அது புரியல. அடுத்து இன்னைக்கு வந்து என்ன பண்றாங்க, அப்படியும் நைட்டு பேசினாங்கன்னு வச்சுங்க, இன்னைக்கு வந்து என்ன பண்றாங்க, அப்சரா கிட்ட சில விஷயங்களை ஷேர் பண்றாங்க. இந்த துஷார் சொன்னது இதெல்லாம் பண்ணும்போது, இந்த நடந்த விஷயங்கள் இதெல்லாம் நான் மிஸ் யூ இந்த மாதிரிலாம் எதிர்பார்த்தேன், அவன் கேம் மட்டும் பேசினா இது பேசினா போது கடைசியில் வெளியே போய் பார்த்துக்கலாம் இதெல்லாம் பார்த்துக்கலாம்னு சொன்னேன். அப்புறம் என்னடி உனக்கு பிரச்சனை, உன் கேம் பாயிண்ட் ஆஃப் வியூ யோசிச்சிருக்கான், இதையும் யோசிச்சிருக்கான், நீ எதுக்கு அப்புறம் இதெல்லாம் யோசிக்கிற, இதெல்லாம் பண்ற, அவன் தான் ஒரு தெளிவான கிளாரிட்டியும் கொடுக்குறான், வெளியே போய் பேசிக்கலாம்னு சொல்றான், அப்புறம் உனக்கு என்ன வேணும், அப்புறம் எதுக்கு ஃபீல் பண்ற அப்படின்ற மாதிரி சொன்னதுமே நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. ஓகே, அடுத்ததாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்றது பார்த்தோன்னா, என்ன சொல்றாங்க, துஷார் வந்து வெளியே போயிட்டு அரோராவுக்கு ஒரு பெரிய பேராகிராஃப் எழுதினானா, பெரிய பேராகிராஃப். ஓகே, பெரிய பேராகிராஃப் எழுதிட்டு டெக்ஸ்ட் பண்ணலான்னு வச்சுட்டு அந்த மெசேஜை டெலிட் பண்ணிட்டான். அதுக்கு அந்த பேராகிராஃப் அனுப்பாமல் போயிட்டானேன்ற மாதிரி உட்காந்து ஃபீல் பண்ணிருக்காங்க. ஒரு பசங்க ஒரு பெரிய பேராகிராஃப் எழுதுறதே பெரிய விஷயம், அதை எழுதிட்டு இப்படி பண்ணி வச்சிருக்கானே, நான் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. அடுத்து அந்த கேத்ரின் லூயிஸு இந்த ஒரு டிஸ்கஷன் போதுல, அதில் அரோரா சபரி நேற்று நைட்டு சபரி வந்து அரோரா கிட்ட அப்சரா கிட்ட பேசியிருப்பார். அந்த ஒரு விஷயத்தை என்னென்ன நடக்குதுன்றது அதை வந்து ரம்யா தான் என்னை வந்து கூப்பிட்டா, நானும் போய் பேசிட்டு இருந்தேன், ஒரு நல்ல கான்வர்சேஷன் தான் நடக்குது. ஸோ இப்போ சபரி என்ன சொல்லுவான்னு தெரில, அவனுக்கு என் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கான்னு தெரில அப்படின்ற மாதிரி பேச. ஏமா சபரி வந்து யார் மேலுக்கும் ஃபீலிங்ஸ் கிடையாது, உங்களுக்கு தான் அவன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கு, நீங்கள் போய் கன்வே பண்ணாதான் ஃபீலிங்ஸ் இருக்குதா இல்லையான்னு தெரியும். அதை விட்டுட்டு சபரி கிட்ட சொல்லாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நேற்று கான்வர்சேஷன் அப்படின்றதையும் சொல்றாங்க. ஆனால் சபரி வந்து ரொம்ப கேமரா கான்சியஸாக இருக்கான், ரொம்ப இதுவாக இருக்கான் அதுவாக இருக்கான்ற மாதிரி டிஸ்கஷன் அங்கே போயிட்டு இருக்கு, சொல்லாம வேணாமான்ட்டு. அப்போ அரோரா சொல்றாங்க, எனக்கும் கேமரா கான்சியஸ் இல்லை, எனக்கு என்ன ஆனாலும் பிரச்சனை கிடையாதுன்னு நான் இருப்பேன், இங்கே நிறைய பேர் இங்கே தான் லைஃப் வேணும் இது வேணுன்ற மாதிரி நினச்சி வராங்க, எனக்கு இது லைஃப் கிடையாது, எனக்கு இன்னொன்று போயிட்டு வெளியே படிக்கணும் இந்த மாதிரி தான் இருக்கு. பட் என்னோட ஃபீலிங்ஸை வந்து இங்கே எக்ஸ்பிரஸ் பண்ணுறது, பிக் பாஸ்ன்றது ரியாலிட்டி ஷோ தானே, என்னோட ஃபீலிங்ஸ் அப்படியே ரியலாக எக்ஸ்பிரஸ் பண்ணுறது தப்பு இல்லையே, அதை தான் நான் ஷோகேஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். பட் சில பேர் இங்கே கான்சியஸாக இருக்காங்க, என்ன பண்ணுறது தெரில அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. துஷார் எவ்வளோ டீசெண்டாக முடிவு எடுத்தான், அது அரோரா அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கணும். ஒரு பாயிண்ட்ல சொல்லி புரிய வச்சாங்க ஆதிரி, இல்லைன்னா ஒன்றும் இல்லை, அதுவே எனக்கு உடனே சொல்லலாம், அது நல்லா இல்லை. இன்னொரு பக்கம் அப்சராவும் ஒரு குழம்பி போன மனநிலையில் இது உண்மையா பொய்யான்ற மாதிரி போயிட்டு இருக்கு. இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. இன்னும் அதுலயும் இந்த ஷோ வேற முடிய போகுது. கார்டன் ஏரியா வந்து என்ன பண்றாங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கிரவுண்டுன்னு பேசுறாங்க, டாஸ்க்னு பேசுறாங்க. ஒரு வெப் சீரிஸ் மாதிரி கனெக்ட் பண்ணி பேசுறேன்ற பேர்ல சிறப்பா பண்றீங்க மேடம், சிறப்பா பண்றீங்கன்ற மாதிரி தான் தோணுச்சு. ஸோ அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.